உங்ககிட்டயும் நிச்சயமாக கேட்பாங்க. நீங்க குடுக்குற பதில் இருக்குல்ல, அத வந்து வழிகாட்டியாக எடுத்து ஃபாலோ பண்றவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க நண்பா. அதனால இந்த பதிவ முக்கியமானது முழுமையாக கேளுங்க. ஃபேவரட்டா சேவ் பண்ணி வச்சுக்கங்க. எஸ்பிஎம் ரிசால்ட் வந்தா கேட்டேன், என் மகனுக்கு வந்து இந்த ரிசால்ட் கிடைச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லது இந்த இடத்துல இந்த வாய்ப்ப வந்து நான் கேள்விப்படுறேன். இது எடுத்துக்கலாமா? இல்லையா? மகன் வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறா. அது சரியானதா? இல்லையா? அப்படின்ற இந்த கேள்விகள் வந்து உங்களோட சர்க்கிள்ல உங்ககிட்டயும் வந்து கேட்கப்படலாம். இதுக்கு முன்னுக்கு வந்து கேட்கப்பட்ட அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கலாம்ல. ஸோ இந்த நேரத்தில் வந்து முக்கால்வாசி நேரங்கள் நம்ம தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாலும் நண்பா, இப்போ நான் சொல்லவிருக்கிற இந்த பதிலை நிச்சயமாக அவங்க கிட்ட கொடுங்க. சில வருடங்கள் சென்று நல்ல வேலை இந்த அக்காட்ட கேட்டேன், நல்ல வேலை இந்த அண்ணன் இந்த பதிலை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு நன்றி சொல்கிற அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து பேப்பர் பேன் எடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, காணொலி ஃபேவரட்டாக சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த பதிலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய தகவல்கள் நிறைய இடத்துல இருந்து இருக்குது. அதாவது வானொலி விளம்பரங்கள்லேருந்து அங்கே பார்க்குற விஷயங்கள், இங்கே கேள்விப்படுற விஷயங்கள், வீட்டுக்கு வர்ற லெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப இன்றைக்குள்ள காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியாரில் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நிறைய காசஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உண்மைதானே? ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து சம்டைம்ஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது நிறைய தகவல்கள் இருந்தாலும் அது வந்து குழப்பத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த குழப்பத்திலே வந்து உங்களை பார்த்தோம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த நேரத்தில் வந்து அந்த கேள்விகள் கேட்கலாம் நண்பா. எந்த பதில் சொன்னாலும் இந்த ஒரு பதிலை வந்து ஒரு ஆன்சராக, முக்கியமான பதிலாக கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன எடுத்து படித்தாலும், எங்கே படித்தாலும், எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிற மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிங்க அப்படின்ற அந்த ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லுங்கள். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அவங்க என்ன காஸ் அந்த மாதிரி விஷயங்களை விட எதிர்காலத்தில் வேலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அதை உறுதி செஞ்சுட்டு படிங்க. யாராவது எங்கேயாவது வந்து கண்டிப்பாக வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ந்து கேட்டு உறுதிப்படுத்திட்டு அந்த காசில் வந்து படிங்க பிள்ளைங்களா அப்படின்ற ஒரு அறிவுரையை நண்பா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப கல்வி கற்ற சமுதாயமாக மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்தில் நிச்சயமாக வேலை இருக்கிற ஒரு சமுதாயமாக மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக போய் உட்காருவாங்க. ஸோ இந்த ஒரு அறிவுரையை ஆணித்தரமாக எல்லாருமே சொன்னோம்னா தவறான காசஸ் அல்லது தேவையில்லாத இடத்துல வந்து நேர விரயம், பண விரயம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பிள்ளைங்க தெளிவாக நம்பிக்கையுடன் ஒரு சரியான ஒரு பாதையில் கண்டிப்பாக போவாங்க. ஸோ நிச்சயமாக உங்ககிட்டே அந்த கேள்விகள் கேட்கப்படும். அந்த அனுபவத்தையும் பகிர்ந்துக்குங்க. அதே நேரத்தில் உங்களோட அனுபவத்திலேருந்து எந்த பதில் கொடுத்தாலும் இந்த பதில் ஒரு ஆன்சராக, மறுபடியும் சொல்கிறேங்க, என்ன படித்தாலும் எங்கே படித்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக வேலை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிற துறையை தேர்ந்தெடுத்து படிங்க பிள்ளைங்களா. அப்போ தான் வந்து எதிர்காலம் நல்லாயிருக்கும். கல்வி மேலே பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையும் தொடர்ந்து வரும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதும் இருக்குது. ஸோ சும்மா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பாமல் கண்டிப்பாக என்னோட தொடர்பு எண்களை வந்து நீங்கள் தேடிக்கலாம். எங்கே இருந்தாலும் மேலே வந்து பயோல லிங்க் இருக்குது, இணையத்தில் வந்து என் பேர் போட்டு சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ எண்களை பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். பட் சும்மா அனுப்பி வரதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிலை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நம்மளோட சமுதாய உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் பிள்ளைங்க கையில் இருக்குது, கல்வி கையில் இருக்குது. அது மட்டுமல்லாமல் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறது, யாரும் சாராமல் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக சரியான பாதையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து வழிகாட்டுறது நண்பா நமது சமுதாய கடமை, என் பொறுப்பும் கூட. ஸோ காணொலியை கண்டிப்பாக பரவலாக பகிர்ந்துங்க. பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஸோ இந்த பதில் கண்டிப்பாக அனைவருக்கிட்டையும் போய் சேர்ந்தாகணும். வெற்றி வணக்கம், டாக்டர் பண்டிதர்.